எங்களுடைய ஆசை, பாட்டாளர்களுடைய ஆசை, எங்கள் போன்றவர்கள் ஆசை, எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெகு விரைவில் அமைச்சராகிறாரா சௌமியா அன்புமணி என்கிற ஒரு குழப்பமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். பாமக நிர்வாகி தற்போது பேசியிருக்கும் அந்த ஒரு பேச்சு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் தற்போது பாமக இணைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்பது ஒரு தற்போது உத்வேகமாக ஒரு விவாதமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எதிராக நீட் தேர்வு இருக்கிறது என்று அதாவது அன்புமணி தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் தற்போது சௌமியா அன்புமணி இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பசுமை தாயகம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் கலந்து கொண்டார். அப்போது பாமக நிர்வாகி ஒருவர் மேடையிலே எம்எல்ஏவாக இருக்கும் சௌமியா அன்புமணி தற்போது விரைவில் அமைச்சராக இடம்பெறும் போகும் என்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலியமாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாமக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏற்கனவே 4 சட்டமன்ற தொகுதிகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணியிலிருந்து தற்போது வெளியேறி இருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தார்மீக ஆதரவு தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒருவேளை தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இரண்டு கட்சிகளுமே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தலா 4 இடங்களை வெளியில் இன்று தங்களுடைய ஆதரவை தருகிறோம் என்றும் கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்போது அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த ஒரு ஆதரவோடு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் பல்வேறு முரண்பாடுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என 3 கட்சிகளுமே தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு பல்வேறு முரண்பாடுகளான கருத்துக்களையும் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் ஒருவேளை இவர்கள் வெளியேறிவிட்டால், அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ வெளியேறும் பட்சத்தில் பாமகவை தமிழக வெற்றி கழகம் நாடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது. எனவே அத்தகைய சூழல் வந்தால் விரைவில் சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தையின் போதே இந்த ஒரு பேச்சு அடிபட்டது. முதற்கட்டமாக 108 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு பாமக ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த நிர்வாகியினுடைய பேச்சு என்பது ஒருவேளை பாமக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான ஆதரவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து, அதாவது 2 இடங்கள் வெற்றி பெற்று ஆதரவு கொடுத்து ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள் வெற்றி பெற்று அதில் 2 அமைச்சரவையில் பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் பாமகவும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 அமைச்சரை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பாமக நிர்வாகிகளுடைய அந்த ஒரு பேச்சு இருந்தது. அதை அதாவது சௌமியா அன்புமணிகள் மறுத்தாலும் கூட அங்க இருக்கவர்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகமாக அந்த வரவேற்பை, அதாவது அவர் கூறிய வரவேற்பை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் பாமகவுடைய தொண்டர்களுடைய அந்த மனநிலையும் வெளிப்படையாக தெரிகிறது. எனவே ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விசிகவோ வெளியேறும் பட்சத்தில் அந்த ஆதரவை, அதாவது தன்னுடைய அந்த 4 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பாமக கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு முன்னோட்டத்திற்கான அடிப்படையில் அந்த முன்னோட்டத்திற்கான ஒரு வாய்மொழியாகத்தான் தற்போது நிர்வாகிகளுடைய அந்த பேச்சு தருகிறது. இந்த அடிப்படையில் வருகின்ற, அதாவது ஒருவேளை இந்த கட்சிகள் வெளியேறினால் மீண்டும் அமைச்சரவையில், அதாவது இந்த அமைச்சரவையில் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டு பாமக அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும், அதே போல சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த வாய்ப்பை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த வாய்ப்பையும் பாமக உறுதிப்படுத்தும் என்றும் தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.